அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு செய்தியை மாத்திரம் உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் என்பதுதான் அந்த செய்தி. இன்றைக்கு நம்ம உலகத்தில் வாழுகிற நேரத்தில் பலவிதமான சித்தாந்தங்கள் கொள்கைகளை எல்லாம் கண்டு அந்த நேரத்தில் நம்ம அதுகளெல்லாம் சிறந்த ஒரு பாக்கியமாக எண்ணிக்கொண்டு நம்முடைய சமுதாயம் ஒரு காலத்தில் தடுமாறி கொண்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதே தொண்டியில நாங்கள் அதெல்லாம் இளைஞர்களாக சிறுவர்களாக இருந்த காலத்தில் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் விழுந்து கிடந்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் மதரசாவில் படித்துக் கொண்டு நாங்கள் ஊருக்கு வந்தால் எங்களை எல்லாம் கேலி செய்வார்கள். கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கிகள் எங்களை எல்லாம் பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவது என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் இல்லை என்று சொல்வார்கள், நபிகள் நாயகம் இல்லை என்று சொல்வார்கள், வரலாற்றை பொய் என்று சொல்வார்கள், மறுமை இல்லை என்று சொல்வார்கள். இப்படி ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு, அதுவும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு கேலியும் கிண்டலும் செய்வார்கள். எந்த ஒரு ஆலிமும் அதற்கு பதில் சொல்ல மாட்டார். எந்த ஒரு ஜமாஅத்து தலைவரும் அவர்களுக்கு விட சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு இஸ்லாத்தை தான் நமக்கு அன்றைக்கு தந்திருந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சி இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிறகு, தமிழகத்தில் ஏற்பட்ட பிறகு, இஸ்லாத்திற்கு எதிரான எந்த ஒரு சித்தாந்தவாதிகளாக இருந்தாலும் அவர்களை நேருக்கு நேர் களத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் இங்க வா, கடவுள் இல்லைங்கிறியா, இங்க வா, இருக்கிறத நாங்க நிரூபிக்கிறோம் என்று கேட்கக்கூடிய ஒரு திராணி பெற்றவர்களாக ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஒரு நேரத்தில் கடவுள் இல்லை என்ற கருத்து தான் ஒரு சரியான கருத்து, அதுதான் அறிவுபூர்வமானது. இஸ்லாம் எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, மத நம்பிக்கை எல்லாம் தப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய உணர்வு வார இதழிலே பகிரங்கமா நம்ம இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த கேள்விகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஏன் இருந்தது? தப்பான ஒரு விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். தவறான ஒரு கொள்கையை இஸ்லாம் என்று எங்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான இஸ்லாத்தை எங்களுக்கு சொல்லல, அதனுடைய தாற்பயங்களை எங்களுக்கு புரிய வைக்கல. பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிகிற அளவுக்கு இந்த இஸ்லாத்தை ஒரு காலத்தில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? வீரமணியை கூப்பிடுறீங்க, வா, என்ன பகுத்தறிவு, என்னங்கடா உங்கள்ட்ட பகுத்தறிவு இருக்கிறது, வர்றீங்களா, நேருக்கு நேரம் பேசுவோம் என்று பகிரங்கமாக இந்த போலி பகுத்தறிவாதிகளுக்கு நம்முடைய உணர்வு இதழ் மூலமாக அறைகூவல் விட்டு அழைக்கிறோம் என்று சொன்னால், இந்த திராணியை, இந்த தைரியத்தை, இந்த தெம்ப நமக்கு தந்தது நம்ம ஏற்றிருக்கக்கூடிய உண்மையான இஸ்லாம். நம்ம மட்டும் சரியான இஸ்லாத்தில் இல்லாமல் கதைகளையும் கப்சாக்களையும் குப்பைகளையும் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு, கத்தங்களையும் பாத்தியாக்களையும் புரோகிதங்களையும் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தால் அவங்களை நமக்கு அழைக்க முடியாது. அவர்கள் கேட்கிறதற்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இஸ்லாத்தை தந்தார்களோ அந்த இஸ்லாத்தை சரியான முறையில் எப்ப நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோமோ அப்ப நம்ம தான் இன்னைக்கு சரியான பகுத்தறிவாதியா நிக்கிறோம். உலகத்தினுடைய பார்வையில பகுத்தறிவாதிகள் எல்லாம் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் 2 மாதங்களாக 3 மாதங்களாக தொடர்ச்சியாக அதுக்கடுக்கான காரணங்களை எழுதி இது விவாதிப்போம் வர்றியா, மேடை போடுவோம் வர்றியா, ஆன்சர் பண்ண தயாரா, பொது மேடையில் விவாதிக்க வர்றியா என்று சொல்லி பகுத்தறிவுவாதிகளே பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடக்கூடிய அளவுக்கு இந்த ஜமாத் அவர்களை விரட்டி கொண்டிருக்கிற காட்சி இன்றைக்கு வரலாறு மாறுது. பாருங்க, இன்னைக்கு பாக்குறீங்க வரலாறு எப்படி திரும்புது. அவன் நம்மள பகுத்தறிவாதின் மூடத்தனத்தை எல்லாம் பகுத்தறிவு என்ற போர்வையை போர்த்தி கொண்டு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு நம்ம சகோதரன் கேள்வி கேட்கிறவனாகவும் பதில் சொல்ல முடியாதவர்களாக அவங்களுடைய நிலைமையை ஆக்கியிருக்கிறதை பார்க்கும் பொழுது
இந்த கொள்கை தான் ஒரு பெரிய பாக்கியம். உங்களுக்கு தெரியுதா? வேற வேற நம்ம அப்பம் பாட்டன் சொன்னாங்கன்னு நீங்க மார்க்கத்தை பின்பற்றினீங்களே, உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுனீங்க. சரியான இஸ்லாத்துல இருக்கும் போது நீங்க கேள்வி கேட்கிறீங்க, அவங்க ஓடுகிறார்கள். நாம கேள்வி கேட்கிறோம், அவங்க அன்னைக்கு களத்தில் நிக்க முடியாம பின்வாங்கி ஓட்டம் எடுக்கிறார்கள். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த ரெண்டு அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் எல்லா சக்திகளுக்கும் எதிராக களத்திலே நிற்க முடியும். களத்திலே நிற்கிறார்கள். அப்ப பல கடவுள் கொள்கை உள்ளவர்களை சந்தித்து இன்னைக்கு நம்ம களத்துக்கு கூப்பிடுறோம். கடவுளை இல்லைங்கிறானா வா பேசுவோம், மாட்டேங்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன விளங்குது? நாம ஒரு விவாதத்திற்கு ஒருத்தரை அழைக்கிறோம், அவர்கள் மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன விளங்கணும்? அப்ப இதான் சரி. சரியான கருத்துல உள்ளவன் தான் விவாதிக்க கூப்பிடுவான், தவறான கருத்துல உள்ளவன் தான் அதை பின்வாங்கி ஓடுவான்னு விளங்குமா இல்லையா? அப்ப நீங்க என்ன பாக்கியத்தை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இஸ்லாம்ங்கிற இந்த பாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கிறது என்னமோ ஒரு கட்சியில மெம்பரா சேர்ற மாதிரி, ஒரு ஜமாத்துல அங்கமா இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையிலேயே கிடைக்க முடியாத ஒரு பெரும் பேரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த பேரை பெறுவதற்காக நீங்கள் உழைக்கல, கஷ்டப்படல, வாரிசு முறையில் உங்களுக்கு கிடைச்சது என்ற காரணத்தினால் அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. ஏன் இஸ்லாம்ங்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியல? இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க அடி வாங்கல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க தியாகம் செய்யல, ரத்தம் சிந்தல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் எந்த உழைப்பும் செய்யல. அப்பன்றிருந்து பாட்டிருந்து வழி வழியாக கிடைத்தது என்ற நேரத்தில் உங்களுக்கு இதனுடைய மதிப்பு தெரியவில்லை. இன்னைக்கு தௌஹீத் என்று வந்த பிறகு அடி வாங்கித்தான் தௌஹீத சொல்றோம், தியாகம் பண்ணித்தான் அந்த கொள்கையை சொல்றோம். ஊர் நீக்கம் செய்கிறாங்க, உதைக்கிறாங்க, அடக்கம் செய்யறதுக்கு இடம் தர மாட்டோம் என்கிறார்கள், திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் என்கிறார்கள், யாரும் பேசக்கூடாது என்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்கிறார்கள். இப்படி பலவிதமான அடக்குமுறைகளை ஏவி விட்ட பிறகு அதுல நமக்கு பிடிப்பு வந்து பார்த்தா, அடாட எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறோமே, நெஞ்சு நிமித்தி நமக்கு மட்டும்தான் நிக்க முடிகிறது, யாருக்கு நிக்க முடியலையே, தலை நிமிர்ந்து நிக்கிறது ஒரு கொள்கையை நமக்கு இந்த மார்க்கம் தந்திருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி இருமாந்து போவனு. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பகுத்தறிவு சொன்னவன் எல்லாம் சிலைகளை வேற ஒரு சிலையை மாத்திக்கிட்டு வணங்கி கொண்டிருக்கிறான். பகுத்தறிவு பேசினவன் எல்லாம் அந்த சிலைக்கு மாலை போடாத, இந்த சிலைக்கு மாலை போடாத என்று சொன்னவன் ஏன் சிலைக்கு மாலை போடுங்கிறான். காலில் விழுந்து கும்பிடாத, சாமியார் காலில் விழுவாதன்னு சொன்னவன் என் காலில் வந்து விழுந்து சொல்றான். இப்படி எல்லாமே தடம் புரண்டு கேடுகட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நாம மாத்திரம்தான் பகுத்தறிவாளர்கள் அன்னைக்கு உலகத்தில் நிக்கிறோம். எல்லா விதமான மூட நம்பிக்கையும் எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பாக, ஒரே ஜமாத்தாக, ஒரே இயக்கமாக அல்லாஹ் இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் யார் மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் நிக்கிற காட்சியை பார்க்கறீங்க. அப்ப அவர்களுக்கு எதிராக நம்ம தான் நிக்கிறோமா? அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? நாம ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி நம்மை சுற்றி பல தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் அழைக்கிறோம். ஏன்பா பல தெய்வத்தை வணங்குறீங்க? பல தெய்வம் சரியா, ஒரு தெய்வம் சரியா? ஒரு தெய்வம் தானே கரெக்டா இருக்க முடியும், வாங்கல பேசுவோம் என்று அவர்களை அழைத்து, பகிரங்கமாக அழைத்து எல்லா மக்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு என்ன கேள்விண்டாலும் கேளு. இன்னைக்கு கூட மேலூர்ல நடத்தி தான் வந்திருக்கிறோம். எப்படி சந்திக்கிறோம்? நம்ம வந்துங்க எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு எந்த கேள்விண்டாலும் கேளு, திட்டுற மாதிரி வந்தாலும் கேளு, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி வந்தாலும் கேளு, சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவோம். ஏன்? பதில் இல்லாட்டிதான் கோபம் வரும். பதில் இருக்கிறவனுக்கு கோபம் வராது, அசத்தியத்தில் இருந்தா தான் கோபம் வரும். சரியான மார்க்கத்தில் ஏன் நான் கோபப்படணும் என்று முஸ்லிம் மக்களாத மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் பத்தி கேட்கிறியா கேளு, மறுமை பத்தி கேட்கிறியா கேளு, நபிகள் நாயகத்துடைய அப்பளுக்கு இல்லாத வாழ்க்கையை பத்தி கேட்கிறியா கேளுப்பா, எங்களுடைய எந்த செயலை பத்தி நீ கேட்க போற இப்படின்னு சொல்லி யாரு வேண்டாலும் என்ன வேண்டாலும் கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்வோம் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு ஜமாத்து, ஒரு மதம், ஒரு சங்கம் இருக்காங்க இந்த நாட்டில் இருக்குதா? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கம் அது வைத்திருக்கிற கொள்கையினால், இந்த பேர்னால இல்ல, இந்த ஜமாத்து எந்த கொள்கையை வச்சிருக்குது? அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்போம், நபிகள் நாயகன் சொன்னதை மட்டும் கேட்போம் என்று இந்த ரெண்டு விளக்கோலியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்து தான் அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்க முடியும். வேற எவராவது மேடை போட்டு கேட்டாங்கன்னா
அது அவங்க கேட்கறதுக்கு அவங்க ஆன்சர் இருக்காதுங்க. அவன் செய்யலாம், இவங்களும் செய்யறாங்க. எந்தவித தப்பையும் இவர்கிட்ட இருக்கிறது. அப்ப இவங்களால் நியாயப்படுத்த முடியாது. அப்ப எல்லா சமயத்தவர்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு அவர் அது ஒரு விவாதம் தானே, நேருக்கு நேர் விவாதத்தில் சந்திக்கணும். விவாதத்தில் கூட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும், தயார் பண்ணிட்டு போகணும். இதுல அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, என்ன கேட்க போறான்னு தெரியாது. நம்ம என்ன தைரியத்தில் நிக்கிறோம்? என்ன கேட்டுருவ, எங்க மார்க்கத்தை பத்தி கேட்க உனக்கு என்னப்பா இருக்குது? ஒரு கரெக்டான மார்க்கத்தில் என்ன நீ இப்படி விமர்சனம் பண்ணிட முடியும், என்ன குறை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தலாக்கு கொடுமைங்கிறான். அட தலாக்கு தலாக்குங்கிறதாண்டா பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத அறிவுபூர்வம் வழங்கினா கரெக்ட் தானே. இன்னைக்கு டாக்டர் ஒருத்தர் கேட்டாரு, மேல ஒரு டாக்டர், அவர் நிறைய சொல்லி இஸ்லாத்தை புகழ்ந்து சொல்லிவிட்டு இந்த பலதார மனம்ங்கிறது உங்க மார்க்கத்தில் பெரிய அநியாயமா இருக்குது அப்படின்றாரு. அதுக்குரியதெல்லாம் எழுதி விவரங்கள் அடுக்கடுக்கான காரணங்களை சொன்ன உடனே துண்டு சீட்ல எழுதி நீங்கள் சொன்ன பதில் நான் திருப்பி அடைகிறேன். எதுக்கு இதை சொல்றோம்? இஸ்லாத்துல உள்ள எந்த கொள்கையை, எந்த சட்டம், வணக்கத்தை பத்தி கேட்கறீங்களா, கொள்கையை பத்தி கேட்கறீங்களா, எங்க மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு அம்சத்தை பத்தி கேட்கறீங்களா, அது எல்லாமே இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். சில சகோதரர்கள் கேட்கிறாங்க, இதை மாத்தினா நல்லா இருக்குமே, அதை மாத்தினா நல்லா இருக்குமே, மாத்துவோமே, அது நல்லது நிரூபிங்க, மாத்திரம் இதான் நல்லது, நீங்க மாறிக்கிறீங்க என்று சொல்ற அளவுக்கு அந்த என்ன மாதிரியான கேள்விகளை நாங்கள் சந்தித்தாலும் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் பதில் சொல்ல முடிகிறது. ஒரு ஆள் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கல, பதில் சொல்லக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கில் அல்லாஹ்வுடைய அருளால் பெருகிட்டாங்க. அந்த அளவுக்கு எந்த யாரா இருந்தாலும் அவர்கள் ஓட்டம் எடுக்கிற அளவுக்கு அல்லது அவர்கள் தெளிவடைகிற அளவுக்கு, அவர்களை சிலாகிக்கிற அளவுக்கு, உலகத்தில் சிறந்த மார்க்கம் உங்க மார்க்கம் தான் என்று மனசார நெஞ்சி நிறைஞ்சி பாராட்டுற அளவுக்கு ஒரு மார்க்கத்தை கையில வச்சிருக்கிறீங்களே, நீங்க அதை என்ன வழங்கணும்? இப்ப நாங்க படிச்சது அப்ப மதுரப்பெல்லாம் தப்புன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களாத்தான் விளங்கி வந்திருக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நாம சத்தியத்தில் இருக்கிறோங்கிறதுல உறுதி இருந்தா யாரும் கஞ்ச தேவையில்லை. அப்ப என்ன செஞ்சோம்? நான் ஒரு ஆள் நின்றுகிட்டு ஒரு நம்மளை விட சின்ன பையன் 15 வயசு பசங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அடே இது பொய் சொல்றாங்க, ஃப்ராடு, இது மார்க்கத்தில் இல்ல, நாளைக்கு ராத்திப்புங்கிறாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செய்யறேன், சில இளைஞர்களை சொல்லி வேணும்னு போய் இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறேன். உள்ளக்க ராத்திப்பு செய்யறாங்க, நான் வெளிப்பள்ளி சேவப்பு தின்ன போட்டிருப்பாங்க, அதை உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ராத்திப்புக்கு வாங்க, ராத்திப்புக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு வேணும்னு நான் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இது ஒரு அநியாயம்? ஒரு மனுஷனை போய் மழை தர்றது அல்ல, ஒரு மனுஷன் மழை தருவாங்கிற அளவுக்கு கேடு கட்டு போயிட்டாங்களே, ஒரு தௌஹீது பேசிக்கே இல்லாம இருக்கிறாங்களே, மனுஷன் மழையை தருவானா? இவன் இருக்கிற ஊர்ல பஞ்சமே வந்தது இல்லையா? இவன் மழையை கொண்டு வந்துருவானா, கேரண்டி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி நான் அங்க உட்கார்ந்து அங்க ராட்சிப்பு நடக்க நான் எதிர்த்துங்க பிரச்சாரம் பண்ண. அப்பவே அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவனை விடக்கூடாது, கூட்டு ஊரன்ட்டாங்க. ஊர்னா என்ன, வடக்கு தெரு மட்டும் ஊர்ல எல்லா தெருவும் கூடி போச்சு. எல்லா தெருவும் சேர்ந்து கொண்டு ஒரே ஒருத்தர் நான் மட்டும் என்னை இந்த ஊர்ல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு பயங்கர குற்றவாளி, உலகத்திலே மகா கிரிமினல் இருப்பான, அவனை எப்படி கேவலப்படுத்தி விசாரிப்பார்களோ அந்த மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டி வைத்துக் கொண்டு துளைத்தெடுக்கிற கேள்விகளால் இதே பள்ளிவாசல் என்று கேட்டார்கள். எனக்கு பசுமறை தாணி போல எனக்கு இன்னைக்கு பதிஞ்சிருக்கிறது. என்ன சொன்னாங்க? நீ மூலாநாட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ அந்த ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் சொன்னேன், அந்த பெரட்டெல்லாம் இங்க பயப்பட மாட்டோம், அந்த ஆளை ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லன்னா என்னை அந்த ஆளை உட்கார வச்சு பேசக்கூட யாரும் மன்னிப்பு கேட்க நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிவிட்டு அவர் யார் இறந்து போயிட்டார். நம்ம கவிதங்காக்கா இருக்காருல்ல, ஒரு தகப்பனாரு யாசிங்காக்கா, அவர் இந்த ஊர்ல ஒரே தௌஹீத்வாதி. அப்ப அவர் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு தௌஹீதுல உறுதியா இருந்த அன்னைக்கு இருந்த பெரிய மனுஷன்கள்ல உறுதியா இருந்த ஒரு ஆளா நான் அவரை தான் பார்த்து. அவர் சொன்னாரு, ஏன் தம்பி சொல்ற என்ன தப்பு? இந்த ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார். ஊர் முழுசும் எதிர்த்து நின்ற பெரிய பெரிய தலைகள், பெரிய பெரிய பண முதலைகள், பெரிய பெரிய கொட்டை போட்டவர்கள்லாம் எதிர்த்து நின்ற நேரத்தில் ஒரு மனுஷன் கேட்டார், தம்பி சொல்ற என்ன தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் பேச விடுங்க, நம்ம உண்மையை தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகு பால் பண்ணையில் அவர் தங்க வச்சிருந்தாங்க. அதுவும் கூட நான் பால் பண்ண நினைக்கிறேன். அந்த பால் பண்ணையில போய் என்னை அழைச்சிக்கிட்டு போறாங்க. மூலானா அங்கதான் தங்கி இருக்கிறாரு. இந்த மாதிரி பள்ளியெல்லாம் தங்க மாட்டாரு, அது வசதியான ஆளுக்கு வீட பார்த்தா போய் தங்குவாரு. அங்க வச்சுக்கிட்டு நான் என்ன போகும்போது கிதாபுலாம் அள்ளிக்கிட்டு போய் கேட்கிறேன், மூலானா நீங்க மலைக்கு ராத்திப்புங்கிறீங்கள, அது இருக்குதா மார்க்கத்துல? இருக்குது. இதுல இருக்கு, நிறைய கிதாபுல இருக்குது. நீங்க என்ன மதகு? சாவி மதகு. இந்த சாவி மத கிதாபெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இதை எடுத்தாங்க, இதுல எடுத்து காட்டுங்க. இருக்கு அப்புறம் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாரு.
நான் என்ன செஞ்சேன், இது துகுபாவுல இந்த மாதிரி இருக்கு மௌலானா எடுத்து வாசிக்கிறேன். இருக்கு அப்புறம் தான் தெரியுது ஓதவே தெரியாது. எடுத்து அதாவது என்ன வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியல அவனுக்கு, குர்ஆனை கூட ஓத தெரியாது போல இருக்கு. அந்த தோற்றத்தை ஏமாத்தி இருந்திருக்கான். என்ன பண்ணிருக்கான், தாடி ஜிப்பா வச்சுக்கிட்டு பெரிய மூலானாண்டு பெரிய மகான் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறான். கித்தாபு கொடுத்து வாசிச்சு எடுத்து காட்டுறாங்கன்னா முழிமுண்டு முடிக்கிறான். கேவலப்பட்டு போய் வேற மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மூஞ்சில இருந்துட்டு வந்தோம். அல்லாஹ் என்ன செய்யல, விட்டுறல. யார கேவலப்படுத்தினா, சத்தியம் சொன்னா எவனா இருந்தாலும் ஏத்து நிக்கணும். உதவி அல்லாஹ்வுடைய உதவி நினையாபுரத்தில் வரும். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுனால அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் உதவி செஞ்சான். ஒவ்வொரு நெருக்கடியான கட்டத்திலையும் தன்னந்தனியாக விடப்பட்ட நேரத்திலையும் ஹக்கு என்று நமக்கு படுதா, அதை சொல்வதற்கு பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. தோல்வி வந்துருமோ, ஊர் வைக்கிறவானோ, ஊரேத்த நசிக்கணுமோ, மிதிச்சிருமோ பயப்படக்கூடாது. ஹக்குன்னு தெரியுதா, போட்டு உடைக்கணும், துண்டு துண்டா வெட்டுனா வெட்டிக்க. நான் சொல்றத சொல்லுவேன், எப்ப நான் மாத்துவேன், நான் சொல்றது தப்புண்டு ஆதாரத்தோட நிரூபி. நாளைக்கு மாத்தினேன், ஆதாரத்தை நிரூபிக்காம உன்னுடைய படைப்பலத்துல பணபலத்துல உனக்கு ஆள் பலத்துல உனக்கு அடியாள் பலத்துல வச்சு மிரட்டி பணிய வைக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்று அன்னைக்கு எடுத்து நின்றமா இல்லையா? இப்படித்தான் தௌஹீதுல நாங்கெல்லாம் உறுதியானோம். இந்த எதிர்ப்புகளை கண்டு நாங்கள் அன்னைக்கு ஒதுங்கிடல, யாரும் என்று பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிறகு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தது போல தன்னந்தனியனாக நான் இருந்து ஊரை விட்டு ஓடுனேன். அது கொள்கை விட்டு ஓடல. இங்க வாழ முடியாத அளவுக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இந்த நிலைமையை உண்டாக்கினார்கள். அந்த அளவுக்கு கூட்டி கொண்டிருந்த ஒரு ஊர்ல இன்னைக்கு ஏகத்துவ எழுச்சி கொடி கட்டி பறக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையை பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய அருளை பாத்தீங்களா? மலங்கு சாயியுடைய தர்காவுக்குள்ளேயே தௌஹீது முழக்கம் நடக்கிறது. என்ன அற்புதம், அல்லாஹ் செய்யற அற்புதத்தை பாத்தீங்களா? எப்படிப்பட்ட பேரவர்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். அடுத்து என்ன, நாங்கள் சங்கரன் வந்தல்ல. எதுக்கு சொல்றேன், எந்த காலம் நல்லா நீங்க உறுதியா இருந்து கொள்ள வேண்டும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எல்லாம் படிச்சு இந்த கால கட்டி இந்த கால விடுறதுக்கு இல்ல. கொள்கையில நீங்கள் உறுதியாக இருந்தால் நினையாபுரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும், நினையாபுரத்தில் அல்லாஹ்வுடைய வெற்றி வரும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு யார் நடத்துறார், உலமாக்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் சீர்கட்டி இருந்தது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு உதாரணம். இந்த மாநாடு கூமுட்டைகள் நடத்தல, மூடர்கள் நடத்தல, பாமரர்கள் நடத்தல. இந்த மாநாட்டை நடத்தியவர்கள் பண்டிதர்கள். பண்டிதர்கள் உலமாக்கள். உலமாக்கள் தங்கள் சபையின் பெயரால், ஜமாஅத் உலமா என்ற சபையின் பெயரால் தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடு நடத்துகிறார்கள். நாங்களும் என்னமோ வலிமார்கள் மாநாடுனா மக்கள் எல்லாம் வலிமார் ஆக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நான், என்னுடைய அண்ணன் காலஞ்சென்ற அலாவுதீன் அவர்கள், இன்னும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க பேசுறாங்க, அல்லாஹ் வணங்கக்கூடாது. யார் பேசுறா, 7 வருஷம் மதரசாவுல படிச்சு குர்ஆன் ஹதீஸ படிச்சு கரை கண்டோன்னு சொல்றவங்க பேசுறான். அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது, அவுலியாட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட எந்த கோரிக்கையும் நம்ம கேட்க கூடாது, நமக்கு என்ன தகுதி இருக்குது, அவுலியாக்கத்தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தர்காவுக்கு போங்க, தர்காவுக்கு தான் நீங்கள் போகணும், பள்ளிவாசலுக்கு போறது உங்களுக்கு வேலையே கிடையாது. அல்லாஹ்ங்கிறவன் உதாரணம் காட்டுறாங்க. எப்படி, அல்லாஹ்ங்கிறவன் 10,000 வாட்ஸ் மின்சாரம் போன்றவன். அதை உங்களுக்கு தொட முடியுமா, அதை உங்களுக்கு நெருக்க முடியுமா? அதுக்கு அவுலியாக்கு டிரான்ஸ்பார்மர் மாதிரி அப்படி தேவையான அளவுக்கு வாங்கி உங்களுக்கு தருவார்கள், அதை உங்களுக்கு தொட முடியும். ஒரு 0 வால்ட் பல்பு போய் நேரடியா 10,000 வாட்ஸ்ல போட்டா எரியுமா? அதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி அது குறைச்சு தரும்ல, அதுல கொண்டு மாட்டினா தானே உங்களுக்கு எரியுது. அந்த மாதிரிதான் அல்லாஹ்ங்கிறது ஃபோர்ஸா வரக்கூடிய ஒரு பவர். அந்த பவரை உங்களுக்கு தாங்க இயலாது. அல்லாஹ்ட்ட கை ஏத்துனீங்க எரிஞ்சு போயிருவீங்க, அல்லாஹ்ட்ட பேசுனீங்க கரிஞ்சு போயிருவீங்க. அவுலியா நமக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வெளிச்சத்தை குறைச்சு டிம்மாக்கி அல்லாஹ் சாம்ப கலரா கொண்டு வந்து தருவாரு என்று பேசுறாங்க. எங்க பேசுறான், ஒரு மாநாட்டில் குர்ஆன் ஆதாரத்தை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள், நபிகள், இதனுடைய வரலாறு நிறைய பேர் தெரியாது, அது சொல்ல வர்றேன். குர்ஆனை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள் என்ன பேசுறாங்க, அவுலியாட்ட. இன்னொருத்தன் பேசுறான், இன்னொரு பெரிய ஆள், வேலூர் பாக்கியாத் சாலியாத் தமிழ்நாட்டை தாய் கல்லூரி, அதுல படிக்கிறார்கள், பாக்கவி என்று பேரு. இந்த மாதிரி நிறைய பாக்கவிகளை தயாரித்து மதகுருமார்களை சப்ளை செய்யக்கூடிய வேலூர் பாக்கியாத்துல முதலிசாக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா, அவுலியா அல்லாஹ் நெருப்பு மாதிரி சொல்றார், பேசுறார். அல்லாஹ் நெருப்பு மாதிரி, உங்களுக்கு தோசை வேணும், மாவு இருக்கிறது, மாவை நெருப்புல ஊத்தினா தோசை கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறாங்க. கத்துறான், இருக்கிறவங்க பயங்கரமான தத்துவம் நினைச்சுக்கிட்டு கிடைக்காதுங்கிறான். என்ன செய்யணும், தோசைக்கல் வைக்க வேண்டும், தோசை கல்ல வச்சு அதை ஊத்தினாதான் தோசை கிடைக்கும். மாவை நேரடியா ஊத்தினால்
நெருப்பு என்ன செஞ்சேன், தோசை வீணா போயிடும், தோசை கிடைக்காது. அல்லாஹ்ங்கிறவன் நெருப்பு, அவுலியாங்கிற ஒரு தோசை கல்லு. அப்ப நீ எதுல போய் தோசை சுடுவ? அல்லாஹ் உனக்கு சுட எப்படி பாயிண்ட்? குர்ஆனை சொல்லி மார்க்கத்தை சொல்லுவான்னு பார்த்தா, ஹதீஸ வச்சு மார்க்கத்தை சொல்லுவான்னு பார்த்தா எப்படி பேசுறான்? அல்லாஹ் வந்து நெருப்பா, அவுலியா தோசை கல்லா, உங்களுக்கு தோசை வேணும் அதுதான் ஊத்தி எடுக்கணும், அப்பதான் தோசை கிடைக்கும்ங்கிறான். இப்ப நான் கேட்டேன், அப்ப கூட கேட்டேன், அப்படியா அல்லாஹ் வந்து நெருப்பு, அவுலியா வந்து தோசை கல்லு, நெருப்பு நேரம் ஊத்துனா தோசை வந்து கிடைக்காதுங்கிறீங்க, சரிதான். தோசை மாவை கொண்டு போய் நெருப்புல ஊத்துனா என்ன ஆகும்? மாவும் தான் வீணா போகும், நெருப்பும் தான் அணிஞ்சு போயிடும். ரெண்டு நடக்கும்ல, மாவு மட்டும் வீணா போகாது. அட கூமுட்டையெல்லாம் நீங்க காட்டின உதாரணப்படி என்ன தெரியுதுன்னு கேட்டா, அல்லாட்ட நம்ம கையேந்தனம்னு சொன்னா நம்மளும் அழிஞ்சு போயிரும், அல்லாவும் செத்து போயிருவான். அப்படி யாரான்னு கேட்டேன், பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு நாடகம் நடத்திருக்கிற மாநாடு நடத்தினீங்கன்னு சொல்லி நாடகம் அரங்கேறியதுன்னு புஸ்தகம் போட்ட உடனே ஊர்ல உள்ள அம்புட்டு உலமாக்கள் ஒன்னா சேர்ந்து, இவங்க எதுக்கும் ஒண்ணு சேர்ந்தது கிடையாது, வரலாறுல எனக்கு தான் சேர்ந்தார்கள். வரலாறுலயே உலமாக்களால் ஒன்னா சேர்ந்தது ஒரு தடவை இருக்குமே, ஆனால் வரதட்சணைக்கு எதிராக அவங்க சேர்ந்தது இல்ல, வட்டிக்கு எதிராக அவங்க சேர்ந்தது இல்ல, விபச்சாரத்துக்கு எதிராக சேர்ந்தது இல்ல, ஒழுக்கக்கேட்டுக்கு எதிராக சேர்ந்தது இல்ல, பள்ளிக்கு வராம இருக்கிற அதை பத்தி சேர்ந்தது கிடையாது. எந்த ஒரு மேற்றுக்காக வேண்டியும் அவர்கள் ஒன்னா கூடி இருப்பார்களா என்றால் வரலாற்றிலே முதல் தடவையாக கூடினார்கள். எனக்கு வந்து முர்த்தது பட்டம் கொடுப்பதற்கு, முர்த்ததுனா என்ன, மதம் மாறிவிட்டவன், நான் வந்து மதம் மாறிவிட்டேன் பட்டம் கொடுப்பதற்காக வேண்டி எனக்காக என்ன பண்ணாங்க, ஒன்னு சேர்றாங்க. எப்படி? என்னை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் மசோரா பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம வந்து அவசரப்பட்டவரை நீக்க வேண்டாம், மதத்தில் நீக்க வேண்டாம், கூப்பிட்டு கேட்போம், விளக்கம் கேட்போம், மன்னிப்பு கேட்க வைப்போம், மன்னிப்பு கேட்ட விட்டுருவோம் சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாங்க. திருப்பந்தூர்த்திங்கிற ஊர்ல உலமாக்கள்லாம் கூடி இருந்து கொண்டு எல்லாம் பெரிய பெரிய தலப்பா எனக்கு ஓதி தந்தவர்கள். நான் 7 வருஷம் 4 வருஷம் மண்டிட்டு ஓதுன ஆளுக்கு தான் தலப்பெல்லாம் பெருசா இருக்கு, உள்ளுக்குள்ள சரக்கு ஒண்ணேங்கானா அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒன்னா வந்து கூடி இருந்து கொண்டு எங்களை என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. நானும் என் அண்ணன் தான் போயிருக்கிறோம். போனா எப்படி விசாரிக்கிறாங்க தெரியுமா, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, இது குர்ஆன் படி தப்பு, இது ஹதீஸ், அப்படிலாம் விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கல, தம்பி ஜெயலலிதா இருக்கிறாரே எப்படிப்பட்டவர் தெரியுமா, நல்ல திறமசாலி, அவர் மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தேவை, ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு விட்டார் என்று சொன்னால் நம்ம ஜமாத்துல் மேல பொறுப்பு கொடுத்துரும். எப்படி போயிட்டு அதாவது கொள்கையை பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி தம்பி நல்ல புள்ள, வீரியமா செயல்படுவார், சுறுசுறுப்பான புள்ள, அவர் மட்டும் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்கட்டும், ஜமாத்துல் செக்ரட்டரி பதவி கொடுத்துறோம். எப்படி அழகான பாயிண்ட் பாருங்க. இத வாதம் பண்ற முறை, இத சத்தியத்துக்கு உள்ள முறை. நான் என்ன சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்க நான் ரெடியா, நான் போட்ட நோட்டீஸ்ல நான் கேட்ட கேள்வியில என்ன தப்புன்னு சொல்லு, தப்ப நிரூபி மன்னிப்பு, 1000 மன்னிப்பு கேட்கிறேன், தப்ப நீ செஞ்சுட்டு என்னை மன்னிப்பு கேட்க சொன்னா எப்படி கேட்கிறேன். அப்புறம் என்ன செய்யறாங்க, ஆஹா இவன் வந்து ஒண்ணுக்கு மதிக்க மாட்டேங்கிறான்னு மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்க, நீ வந்து மரியாதை இல்லைன்னா திரும்பி போக இயலாது. எப்படி உலமா, அப்பதாங்க பார்த்த இந்த உலமாங்கிற எல்லாம் போலி பொய். நீ உலமாண்டா என்ன செய்யணும், மார்க் அறிஞர்னா ஒழுங்கு அறிவுபூர்வமா பேசி, இந்த ஜுப்பாவுக்குள்ளேயே அந்த ரவுடி இருந்தான்னு நான் நினைக்கிறேன், இந்த தலப்பாவுக்குள்ளேயா இந்த மாதிரி பயங்கரவாதி இருந்தா நினைக்கிற அளவுக்கு என்ன சொல்றாங்க, நீ திரும்பி போயிருவியா, வேண்டாம் உன்னை விட்டுருமாடா அப்படிங்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், நம்ம கிரிமினல் நமக்கு தெரியும், உனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன், என்னை அடிக்க கூப்பிட்டு இன்னும் நேரம் அடிப்பாங்க, என்ன ஏதாவது நடந்தா அவங்க மேல கேச போட்டுக்கண்டு சும்மா நான் சொன்னேன், அது நம்பிட்டானுங்க. நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல தப்பிக்கணுமே, அதுக்காக என்ன பண்ண உருட்டு கட்டை நிக்கிறானுங்க உலமாவலாம், திருப்பந்தூரத்தில் உலமாவலாம் உருட்டு கட்டையை கொண்டு மிரட்டி. எதுக்கு நான் சொல்ல வர்றேன், அசத்திய கொள்கையில இருந்து கொண்டு எப்படி எல்லாம் நீங்க என்னமோ பண்ணி பாத்தீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அடக்க முடிஞ்சா, அந்த கொள்கைய இந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடிஞ்சா, உங்களால ஜெயிக்க முடிஞ்சா, தௌஹீதுல வந்த மக்கள் யாராவது திரும்பி தப்பான கொள்கை வெறுத்து போனாங்களா, அங்கிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்களா? அப்ப உருட்டு கட்டையில தப்பிக்கிறதுக்கான இப்படி போட்டனா உடா உடான்ட்டாரு, அடே நம்ம மேல கேஸ் ஆயிரும் கூட அவனை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரி உலமாக்கள் எல்லாம் கூடி என்னை ஏற்றக்கூடாது, என்னை துறக்கூடாது, என்னை நெருங்கக்கூடாது, என்னை பேசக்கூடாது, பள்ளிவாசல் இப்படி எல்லாம் தீர்மானத்தை போட்டு ஊரு கூட பள்ளிவாசல்ல தொங்க விட்டார்கள். எதுக்கு இதை சொல்றேன், அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்க பின்வாங்கினோங்கிறது கிடையாது. தௌஹீத் ஜமாத்துல யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அறிஞரா இருந்தாலும் சரி, தப்புன்னா எப்ப நாங்க ஏத்துக்கிறோம், நிரூபிச்சா 1000 தடவை மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்வோம். மிரட்டினால், உருட்டினால், வேறு விதமான பொய் பிரச்சாரங்கள் பண்ணினால் நெஞ்ச நிமிர்த்து நின்றதாகத்தான் எங்களுக்கு இந்த ஜமாத்துக்கு வரலாறு இருக்கிறது தவிர ஓடி போன வரலாறு இல்லை. நாங்கள் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது காதியானின்னு ஒரு கூட்டம். காதியாண்டா என்ன, நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி இல்லைங்கிறது நம்ம இஸ்லாத்தினுடைய கொள்கை, இது எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அவங்க தான் கடைசி நபி. இந்த காதியானின்னு ஒரு கூட்டம் அப்ப உருவாகி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நானும் ஒரு நபிங்கிறான் ஒருத்தன்,
மிர்சா குலாம் அகமதுங்கிறவன் நானும் தான் ஒரு நபி, நபிகள் நாயகம் ஒரு நபி மாதிரி நானும் தான் ஒரு நபிங்கிறான். மார்க்கறிவு இல்லாத அந்த சமுதாயம் அதையும் ஏற்றுக்கொள்ளுது. அவனுக்கு பின்னாடி சில பேர் கூட்டமா போகிறார்கள். அவன் சில கேள்விகளை கேட்கிறான், பதில் சொல்ல வர்றியா அப்படி இப்படின்னு கேட்கிறான். நாங்க அஜித் குமார்கிட்ட சொல்றோம், நாங்க ஓடிட்டு இருக்கிற மாணவ பருவத்தில் சொல்றோம், அஜித் இந்த மாதிரிலாம் கேட்கிறாங்களே, நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் போய் பதில் சொன்னா என்ன, இந்த மாதிரி நம்மள ஆலிம்களை வந்து தானே கேள்வி கேட்கிறான், நம்ம ஆன்சர் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி விளங்காம மாணவர்களா இருக்கிற நாங்கள் இந்த அஜர்த்துமார்கள்ட்ட பயங்கர சரக்கு இருப்பா நினைத்துக் கொண்டு நீங்க பதில் சொல்ல வேண்டியதானு சொன்னா, பெரிய அசத்துன்னு பேர் பெற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அசத்தும் எங்களுக்கு சொன்னாங்க. அம்மா அவங்கிட்ட மோத முடியாது, பயங்கரமான ஆளுங்க, பயங்கர பாயிண்ட். எப்படி அட காதியானி காஃபிருங்கிற அவன் இன்னொரு நபின்னு சொல்லிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். வேற மதம் தானே, நபிகள் நாயத்துக்கு நபின்னு ஒருத்தனை சொல்லிவிட்டானா இஸ்லாத்துக்கு போயிடுவான். வேற ஒரு மதத்தை உண்டாக்கிட்டான். அவன் ஒரு நபிங்கிறான், அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போறாங்களே, இஸ்லாத்தை விட்டு தடமாறி போறாங்களே, அந்த மக்களை நல்வழிப்படுத்தணுமே, நீங்க எல்லாம் விவாதம் பண்ணா என்ன, அவங்களுக்கு பதில் சொன்னா என்னன்னு நாங்க கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, அஜித்குமார்கள்லாம் அம்மா அவங்ககிட்ட பேச இயலாது, நீ ஹக்கில் இருந்தா ஏப்ப பேச இயலாது, அவங்ககிட்ட அவங்க பயங்கரமான பாயிண்ட்லாம் வச்சிருப்பாங்க, இடக்குமுடக்காலம் கேள்வி கேட்பாங்க, அவங்க குர்ஆன் அப்படி கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அப்படி யாரு உலமா ஒரு காதியானி கூட்டத்தை முறியடிக்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் எல்லாம், பதில் சொல்வதற்கு தயங்கி பின்வாங்கி ஓடியவர்கள் எல்லாம் உலமாக்கள் எங்க கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்பதான் என்ன பண்றோம், வெளியே வந்தோம், நாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொன்னோம். அந்த நேரத்தில் இந்த காதியானிகளை நாங்க கூப்பிட்டோம், விவாதத்துக்கு நாங்க அழைத்தோம். எந்த காதியானிகளுக்கு விவாதம் செய்ய எங்க உஸ்தாதுமார்கள் பயந்து ஓடினார்களோ அந்த காதியானிகளை நேர வாழ, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் வலுவா கொஞ்சம் பேர் இருக்காங்க, மேலப்பாளையத்தில் இருக்கிறாங்க, ஒரு 5-6 ஊர்ல இருக்கான், அவங்களை நேரடியாக கூப்பிட்டு ஆளை உட்கார வச்சு இந்த காதியானிகளுடைய அவ்வளவு புஸ்தகங்களையும் கேரளாவில் போய் அங்க உட்கார்ந்து அவ்வளவு புக்கையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து, அந்த காலத்து ஜெராக்ஸ் பயங்கரமான ரிஸ்க் எடுக்கணும், எல்லா ஆதாரத்தையும் குவித்து வைத்துக் கொண்டு 9 நாள் விவாதத்தில் பூனி குறுக்கி பதில் சொல்ல முடியாம இதோட முடிச்சுக்கிறோமே. இதோட எப்படி பதில் ஒண்ணு எடுத்து போடுறோம். என்னடா ஒரு நபிங்கிறியடா, கிற்கு பேர் நபிங்கிறியடா, இந்த மாதிரி புத்தகத்தை எழுதியிருக்கான அந்த கிற்க நபியா இருப்பானா, பொய் எழுதியிருக்கான இவன் நபியா இருப்பானா, உளறி இருக்கிறான இவன் நபியா இருப்பானா, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டா அவன் புத்தகத்திலிருந்து யார நபின்னு சொன்னான். அவன் செத்து போயிட்டான். அவனுடைய உம்மத்து தான் இப்ப இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் இப்ப கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு முடிச்சுக்கிறோமே, நாளைக்கு முடிச்சுக்கிறோமே. 9 நாள் வரைக்கும் அவனை உட்கார வச்சு அவனை நொந்து நூலாக்க வச்சு பதில் சொல்ல முடியாம போய் என்ன பண்ணிட்டான், இனிமே விவாதம் தௌஹீத் ஜமாத் கூப்பிட்டால் யாரும் பேசிடாதீங்க, மத்தவன்கிட்ட பேசுங்க, தௌஹீத் ஜமாத் ஆட்களே நெஞ்சிராங்க, விவாதம் யாரும் வாயை திறந்துடாது என்று சொல்லி அவன் வாய் போட்டு வச்சிருக்கான். அன்னைக்கு என்ன செஞ்சான், ஒவ்வொரு ஊர்லயும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தான், விவாதத்துக்கு தயாராண்டு. இன்னைக்கு என்ன நடப்பு, காதியானிகளை போய் நம்ம விரட்டிட்டு வாடா விவாதத்துக்கு பேசுவோமா வர்றியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி இந்த உலமாக்கள் தர்காக்கள் கபர்கள் இதையெல்லாம் நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அதுல கோட்டை எதுன்னா கோட்டார் தான். இந்த சிறுக்கு பிதத்துக்கு கோட்டை எது, நாகர்கோவில் குமரி மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்க இருந்தா எல்லாமே இறக்குமதி ஆகும். என்ன மாதிரி இறக்குமதி ஆகும், இந்த பீரப்பாண்டு ஒருத்தர் இருக்கா, தக்கலையில் அடங்கியிருக்காராம், இந்த பீர் முகமது, அப்பா எங்க அப்பா கூட அதை வச்சுதான் பேர் வச்சாங்க பீர் முகமது. பீர் முகமது வலியுல்லா தக்கலையில் அடங்கியிருக்கிறாரு, அவர் பெரிய ஞானி, பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கும்பிடக்கூடிய, அவரை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் நிரம்பி இருந்த ஒரு பகுதி எது, இந்த கோட்டாறு கன்னியாகுமரி பகுதி. அங்க தர்கா தான், அல்லாவே கிடையாதுங்க. அப்துல் காதிர் அல்லாங்கிறதுக்கு எந்த ஒரு கடுகுடைய மரியாதையும் அந்த மாவட்டத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இலங்கையிலிருந்து ஏஎல் பத்ருதீன் ஒரு ஆள் நம்மள நாரா கிழிச்சு, அதுதான் சரி, குர்ஆன் தான் சரி, குர்ஆன்லாம் சரியில்லை, அவுலியாவை தான் கும்பிடணும் அப்படின்னு பேசுறான். விவாதத்துக்கு தயாரான சவால் விடுறான். இவ்வளவு பெரிய உலமாக்கள்லாம் இருந்தாங்க, எவனும் ஆயத்தொருக்கல வாடா ரெடின்னு சொன்னோம். அந்த விவாதம் நடக்கக்கூடிய, நல்லா குறிச்சு வைத்துக் கொள்ள, விவாதம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தௌஹீதுல 20 சகோதரர்கள் இருக்கவில்லை. விவாதம் நடந்துச்ச அந்த நேரத்தில் நம்முடைய கொள்கையில வெறும் 20 சகோதரர்கள் இருக்கவில்லை. விவாதம் முடிஞ்ச ஒரு வாரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பப்ளிக் கூட்டம் போடுறோம், 1000க்கு மேல. அன்னைக்கு 1000 பெரிய நம்பர், ஊர்லாம் திரண்டு வரமாட்டாங்க, நெட்வொர்க் இல்லாத காலம், அந்த ஊர் மக்கள் தான் வருவாங்க. அப்படியான காலத்தில் விவாதத்தை பார்த்த மக்கள் அவங்க தான் உளர்றாங்க என்பதை, தர்கா வழிபாடு செய்யறவன் தான் தவறான கொள்கையில் இருக்கிறான், தௌஹீத் தான் சரியான கொள்கைங்கிறத நிலைநாட்டுற விதமாக அந்த விவாதத்திற்கு பிறகு, அந்த விவாதத்தை எதிர்கொண்ட பிறகு அதுல மிரட்டெல்லாம் பண்ணாங்க. விவாதமா நினைச்சுக்கிறீங்க, வேற மாதிரியா இருந்தால் கெதிகளையும் ஓடி இருப்பாங்க.
நம்ம எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கும் ஹுய்மாங்க வேணும்னு அப்செட் ஆகிறாங்களா அப்படி. ஏன் நம்ம பக்கம் 20 பேர் ஆடியன்ஸ் இருக்கிறான், அங்கனுக்குள்ள 1000 பேர் ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்கான். அவங்களுக்கு இந்த 1000 பேரையும் உட்கார்ந்து உசிப்படி என்ன பண்றாங்க, அவங்க பேசும்போது இப்படி இப்படி பாக்குறது, நாங்க பேசணும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு. அப்ப என்ன செய்யும், அப்செட் ஆகும்ல, நம்ம தப்பா சொல்றோம் மாதிரியா மூஞ்சி வைக்கிறாங்களே. இந்த மாதிரியான குசும்புலாம் ரொம்ப பண்ணாங்க. இந்த குசும்பை எல்லாம் மிஞ்சி அவங்க பக்கம் பார்க்காம இந்த 20 பேரை மட்டும் பார்த்து நாங்க கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் ஆர்கியூ பண்ணி விசிலு கூச்சல் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தணும். பிறகு மக்கள் நினைச்சாங்க, ஆஹா இவ்வளவு அழகான வாதங்களை வைக்கிறாங்களே, இவங்க தப்பா இருக்கிறாங்களே. அன்னைக்கு அந்த மாவட்டத்தில் அப்படி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் ஏகத்துவம் இன்னைக்கு பெரிய அளவுல வியாபித்து இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். விவாதத்துக்கு நாங்க பின்வாங்கணுமா? யாரோட விவாதம் பண்ணல, எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் விவாதம் பண்ணுவோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஜமாத் களத்தில் நிக்கிற காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் இருந்தால் யாருக்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த கொள்கையை மிஞ்சுகிற ஒரு கொள்கை உலகத்தில் கிடையாது. இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் நினைக்கிறோமே, இந்த கொள்கையை மிஞ்சி வரக்கூடிய ஒரு கொள்கை உலகத்தில் எந்த பகுதியிலையும் எந்த நாட்டிலையும் எந்த சமுதாயத்திலையும் கிடையாது என்பதை ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கிறோம். அதை விட ஒன்றை நான் சொல்லி இதெல்லாம் பெருமைக்கு சொல்லவில்லை. என்ன நினைத்து இந்த வரலாறுகள் தெரியாமல் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்னமோ தௌஹீதுமா விவாதம் ஓடி போயிட்டாங்கிற மாதிரியான ஒரு பிரபகண்டாவை சில பேர் செய்து வரலாறு தெரியாமல் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அதுக்குதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான், ஓ இவ்வளவு பின்னணி இருக்கிறதா, இதுக்கு இவ்வளவு வரலாறு இருக்கிறதா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காயல்பட்டணத்துக்கு போறோம். காயல்பட்டினம் எப்படி ஊரு, இன்னைக்கு காயல் அல்லாஹ்வுடைய அருளால் 40% தௌஹீத் இருக்குது காயல்பட்டினம் இன்னைக்கு. ஆனால் நாங்கள் போயிருந்த நேரத்தில் மொத்தத்தில் எங்க கண்ணுக்கு ஒரு 10 பேர் கூட தெரியவில்லை தௌஹீதில். நாங்கள் அந்த மீட்டிங்காக போயிருந்த நேரத்தில் உறுதியான தௌஹீத்வாதிகள் ஒரு 10ஓ 15ஓ தான், அப்படி மனசுல பேர்களை நாங்க சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான குறைஞ்ச ஸ்மால் நம்பர்ல தான் இருந்தாங்க அவங்க. அப்ப ஒரு கூட்டம் போடுறோம். கூட்டம் போட்டு என்ன செய்யறோம், தர்காவுக்கு அல்லாட்ட தான் கேட்கணும், சிறுக்கு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவுளியாட்ட கேட்கக்கூடாது, தர்காவுல கும்பிடக்கூடாது, துவா செய்யக்கூடாது, நேர்ச்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி தர்காவுல நேர்ச்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி டாபிக்க பேசுறோம். பேசுனா அங்க ஒருத்தர் நோட்டீஸ் கொண்டாந்து கொடுக்கலாம். என்ன நோட்டீஸ், நீ இந்த மாதிரி பேசுறீங்க, அது நீ முபாகலாவுக்கு தயாரா, விவாதத்துக்கு தயாரான்னு கேட்கல. ஏன்னா விவாதம் நடந்து முடிஞ்சாச்சு பல ஊர்கள்ல. விவாதம் வந்தா செத்து போயிடும் எங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான், முபாகலாவுக்கு தயாராங்கிறான். முபாகலாண்டா என்ன, நாம சொல்றது சரியா அவன் சொல்றது சரியான்னு பிரச்சனை வரும் பொழுது நாமளும் மனைவி மக்களோட போகணும், அவனும் மனைவி மக்களோட வருவான். வந்து என்ன செய்யணும், இறைவா நாங்கள் சொல்லக்கூடியது பொய்யா இருந்தால் எங்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கணும். அவர் என்ன செய்யணும், எங்கள் மேல தப்பு இருந்தா எங்க குடும்பத்தார் மேல சாபம் உண்டாகட்டும் சொல்லி அவர் கேட்கணும். ஏன்னா விவாதத்தின் மூலமா தீர்மானிக்க முடியாத பொழுது இப்படி ஒரு முறையே மார்க்கத்தில் இருக்கிறது. அதுக்கு சவால் வர்றான், முபாகலாக்கு வர்றியா, எதுக்கு முபாகலா, அப்துல் கார் ஜிலானிட்டு தான் கேட்கிறது சரி என்று நான் சொல்கிறேன், நீ அல்லாட்டு தான் கேட்கிறது சரி நீ சொல்ற, இதுல யாரு பொய்யன் என்பதற்கு முபாகலாக்கு தயாரான்னு கேட்கிறான். இதுல முபாகலா பண்ற விஷயமே இல்ல, தெளிவா குர்ஆன் இருக்குது, தெளிவா ஹதீஸ் இருக்குது, விவாதம் பண்ணி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். விவாதத்துக்கு வந்தால் தோத்துருவோங்கிறதுக்காக வேண்டி முபாகலான்னு கூப்பிட்டா ஓடி போயிருவான் நினைத்துக் கொண்டு அவன் இந்த சவாலை விடுறான். இந்த சவால் அன்னைக்கு விடல, அதுக்கு முந்தி 3 வருஷமா விட்டுட்டு இருக்கான். தப்லீக் ஜமாத் அங்க இருந்தது, அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணவில்லை. ஜமாத் இஸ்லாமி அங்க இருந்தது, அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணல. முபாகலாக்கு வாங்க அவங்க கூப்பிடுறான். இவனுக்கு அல்லாமல் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு தப்லீக்காரனுக்கு. நீ தப்லீக்காரன் போக வேண்டியதானே, நீ நல்லா தான் வணங்கணுங்கிற, நீ போய் என்ன செய்யணும், வாடா முபாகலாக்குன்னு போகணுமா இல்லையா, போக மாட்டேன்ட்டாங்க. மேடையில வச்சு என்ன செஞ்சேன், அந்த நோட்டீஸை படிச்சவனே நான் எல்லாத்தையும் விளக்கத்தையும் நான் உன்னை முபாகலாம் கூப்பிடலப்பா, விவாதத்துக்கு தான் கூப்பிடுறேன், விவாதம் தான் நிரூபிப்போம், நீனா தான் கூப்பிட்டு இருக்கிற, நீனா கூப்பிட்டதுனால நான் பின்வாங்கினேன்னு சொன்னா நான் ஏத்திருக்கிற தௌஹீத் தப்புன்னு நீ மக்கள்கிட்ட கொண்டு போயிருவ. மக்கள்கிட்ட அந்த கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன், நாங்க இந்த மாதிரி நாங்களா கூப்பிட மாட்டோம், மக்கள்கிட்ட இந்த தவறான கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி மேடையில வச்சு ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டா அவன் எதிர்பார்க்கல